ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஐயா ஜீவகாருண்யத்து உச்சத்தில் இருந்ததால 100 பேருக்கும் அவரே உணவிட்டார் சொன்னீங்க. இந்த ஆற்றலை எப்படி பெறது? எல்லாராலையும் பெற முடியுமா? நம்ம உலகியல்ல இருக்கக்கூடியவங்களால இது சாத்தியமில்லை. நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்த வள்ளல் பெருமானார் ஒரு 51.5 ஆண்டு காலத்திற்குள் மரணத்தை வென்று இறைவனாகவே ஆக முடிந்தது என்று சொன்னால் அப்ப ஐயாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளிலும் விசேஷ பற்றில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அனுபவமே கிடைக்குங்கிறார் ஐயா. அப்போ இதை பெறணும் அப்படின்னா ஒருத்தர் கண்ணு ஃபுல்லா மொத்தமா அழுகி போற ஸ்டேஜ், ஒரு வலி, அந்த இதாகி போயிட்டு ஐயா என்ன பண்றார், ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை எடுத்து தோலை பிரிச்சு, இவங்க நம்மை போன்ற ஒரு உயிர், நம்மை போன்ற ஒரு ஆன்மா, ஒரே இடத்துல தான் இருந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை. இந்த 3ஓட என்ன பண்ணணும்? தவம் செய்ய வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமானார் சொன்னது போல் உருவ மத்தியில் தவம் செய்ய துவங்கினால் இறைவனுடைய அருள் கிடைக்க 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 சித்துக்கள் கிடைக்கும். நீங்கள் சொன்னால் அது நடக்கும். நல்லது சொன்னாலும் நடக்கும். வாய் தவறி ஒருத்தருக்கு நாம் தவம் செய்தால் ஆற்றல்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல நாதம் கேட்கும். நாதம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி எத்தனை பேருடைய பசியை தவிர்த்தீர்களோ அத்தனை புண்ணியமும் உங்களுக்கு உண்டு. எத்தனை பேருடைய நோயை தீர்ப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீர்களோ அத்தனை புண்ணியங்களும் உண்டு. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. பெருமான் சொல்லுவார், இந்த விஷயங்களையெல்லாம் செய்கிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 100 பேருக்கு உணவு போட வேண்டிய இடத்துல 10 பேருக்கு தான் இருந்தது. ஐயா ஜீவகாருண்யத்து உச்சத்தில் இருந்ததால 100 பேருக்கும் அவரே உணவிட்டார் சொன்னீங்க. இந்த ஆற்றலை எப்படி பெறது? எல்லாராலையும் பெற முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அதாவது நம்ம உலகியல்ல இருக்கக்கூடியவங்களால இது சாத்தியமில்லை. நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் செய்ய முடியும். ஆனால் பெருமானார் ஞானி, அருளாளர், இது எல்லாவற்றையும் கடந்து பெருமானாரிடம் எண்ணற்ற ஆற்றல்கள் இருந்தது. இப்போ இந்த ஆற்றல்களை எல்லாம் பெருமானார் எப்படி பெற்றார்? ஏன்னா இப்போ அந்த ஆற்றல் பெற்றிருந்ததுனால தான் அங்கே எத்தனையோ பேருடைய நோயை பெருமானார் தீர்த்தார். ஒருத்தர் கண்ணு ஃபுல்லாக மொத்தமாக அழுகி போகிற ஸ்டேஜ், ஒரு வலி, அந்த இதாகி போயிட்டு சாலையில் நடந்து போயிட்டுருக்கிறார். ஐயா பார்க்குறார், அவரை கூப்பிட்றார். கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறார். மாதிரி கண்ணில் ஒரு புண்ணு மாதிரி வந்தது, ரொம்ப அழுகி கண்ணை எடுக்கிற நிலையில் இருக்குது, நான் காசு பணம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியலைங்கிறார். ஐயா என்ன பண்ணுறார், ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை எடுத்து தோலை பிரித்து இந்த தோலை வச்சு கண்ணில் வச்சு கட்டிட்டு படு, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் கொடுத்து அனுப்பிச்சிடார். அவர் ரஸ்தாளி வாழைப்பழ தோலை கண்ணில் வச்சுட்டு கட்டிட்டு படுக்கிறார். திருநீரை பூசிட்டு அவருக்கு கண்ணு வலி சுத்தமாக சரியாக போயிடும். வலி இல்லை, நோயே, கண்ணே அழுகி போகிற நிலைமையில் இருக்காது. ஆமாம். இப்போ நமக்கு அதே போல் ஒரு நோய் வந்தால் ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை வாங்கி தோலை பிரித்து வச்சுட்டு கட்டிட்டு படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ஆகாது. அப்போது ரஸ்தாளி பழத்தினால் பிரச்சனை இது இல்லை. இப்போ திருநீரும் கூட நம்ம எடுத்து திருநீர் பூசுகிறோம் அப்படிங்கிறது வேறு. அந்த திருநீர் பெருமானார் கொடுத்த திருநீர், அவர் கையிலேருந்து வந்த வள்ளல் பெருமானார் கையில் கொடுத்த திருநீர். அப்போ இந்த ஆற்றலை எப்படி பெற்றார்? அது உணவாக இருக்கலாம், இல்லை நோய் தவிர்த்தலாக இருக்கலாம். ஏன் இவ்வளோ அருட்பாவ பாடல்களை எப்படி பெருமானார் கொடுத்தார்? 6000 பாடல்களுக்கு மேலே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பாடல்கள் பெருமானார் யாருக்கிட்டையும் போய் கல்வி கற்றுக்கல. பெருமானாருக்கு இங்கே யாரும் குருவாக இல்லை, இறைவன் தான் குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்குறான். அப்போ இந்த ஆற்றல்கள்லாம் பெருமானார் எப்படி பெற்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஒரு பாடலையே சொல்லலாம். ஐயாவுடைய அருட்பா பாடலை சொல்லலாம். இந்த பாடலை பெருமானார் சொல்கிறார், கற்றேன் திருச்சிற்றம்பல கல்வியை, கற்று கருணை நெறி உற்றேன். அது கற்றுக்கிட்டதால கருணை பாருங்க, பெருமானார் சொல்றார், கற்றேன் சிற்றம்பல கல்வியை, கற்று கருணை நெறி உற்றேன். கருணை நெறி அப்படின்னா ஜீவகாருண்யம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம், நாம் செய்யக்கூடிய ஜீவகாருண்யம், பசுத்தோடு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுக்கணும்ப்பா, இது தர்மம், இது சொல்கிறோம். ஆனால் இந்த ஜீவகாருண்யத்துடைய உச்சத்தை, இந்த பூரணத்துவத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னா, நம்ம உடலுக்கான ஆற்றல் அதிகமாக வேண்டும். இப்போ அந்த ஆற்றலை எப்படி பெற முடியும் அப்படின்னா, இங்கே புருவ மத்தி இருக்கா,
இதுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. சிற்றபை, லலாடம், இதில் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர். இறைவன் இருக்கக்கூடிய இடம் திருச்சிற்றம்பலம். ஐயா என்ன சொல்கிறார்? கற்றேன் திருச்சிற்றம்பல கல்வியை. இப்போ இங்கே ஒரு கல்வியை ஐயா கற்றார். என்ன கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார் பெருமானார். சாகாத கல்வி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார். அந்த சாகாத கல்விங்கிறது 3 பிரிவுகளை உடையது. சாகா தலை, வேகா கால், போகா புனல். இந்த 3 பிரிவுகள் இருக்கும். இந்த 3 பிரிவுகளுடைய முதல் எழுத்து எடுத்தீங்கன்னா சாவே போன்னு வரும். சாகாத கல்வி. சாகாத கல்வி. சா. வேகா கால். வேகா கால். போகா புனல். சாவே போ. இதுதான் சாகாத கல்வி. அப்போ கற்றேன் திருச்சிற்றம்பல கல்வியைனா ஐயா சாகாத கல்வியை கற்றார். சாகாத கல்விக்கான அர்த்தம் இதுதான். ஆம், இதுதான் அர்த்தம். இந்த 3 பகுதிகளை சேர்த்தது தான் சாகாத கல்வி. இந்த சாகாத கல்வியை எப்படி கற்க முடியும்? புருவமத்தியில் இறைவன் இருக்கிறார், திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் இருக்கிறார். அங்கே கல்வி கற்கணும். அந்த கல்வியோட பேர் சாகாத கல்வி. எப்படி கல்வி கற்க முடியும் அப்படின்னா பெருமானார் எப்படி கல்வி கற்றாரோ அப்படித்தான் நாமும் கற்க முடியும். அவர் வழியில தான் கற்க முடியும். அதனால தான் நான் எங்குமே பெருமாளும் பேசும் பொழுது அருட்பாவை சத்விசாரம் செய்வது எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதுபோல் வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கையை சத்விசாரம் செய்வதும் ரொம்ப முக்கியமானது. வாழ்ந்து காட்டினது எப்படி ஐயா வாழ்ந்தார், ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயா எப்படி ஹேண்டில் பண்ணார். இப்போது நம்மளை போல தான் ஐயாவும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மகனாக, அது ஒரு குக்கிராமம். மருதூர் என்பது இப்போவே ஒரு சின்ன குக்கிராமம் தான். இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஒரு ரொம்ப ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்த வள்ளல் பெருமானார் ஒரு 51.5 ஆண்டு காலத்திற்குள் மரணத்தை வென்று இறைவனாகவே ஆக முடிந்தது என்று சொன்னால் அப்போ ஐயாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இதுதான் விஷயம். இப்போ திருச்சிற்றம்பல கல்வி எப்படி கற்கணும் அப்படின்னா ஐயா பெருமான் சொல்கிறார், சுத்த சன்மார்க்க அனுபவத்தில் விருப்பம் இருப்பவர்களுக்கு, இந்த அனுபவம் உங்களுக்கு விருப்பம் உண்மையாக இருக்குன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளிலும் பற்றில்லாதவர்களாக, விசேஷ பற்றில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் அனுபவமே கிடைக்குங்கிறார் ஐயா. அனுபவமே அப்போதான் அனுபவமே கிடைக்கும். அப்போது இதை பெறணும் அப்படின்னா திருச்சிற்றம்பல கல்வியை கற்கணும். அதாவது ஆசை இல்லாத மாதிரி காட்டிக்கிறது வேற, உண்மையாகவே இருக்கக்கூடாது. உண்மையாகவே ஆசை இருக்கக்கூடாது. அதாவது ஐயா என்ன சொல்வார்னா அந்த பற்றில்லாமல் அனுபவிப்பது. இப்போ குடும்பத்தில் இருக்கிறோம், குழந்தைங்க மேலே, மனைவி மேலே, இல்லை மற்ற அம்மா அப்பா மேலே, எல்லார் மேலேயும் ஐயா என்ன சொல்கிறார்? பாசம் வைக்காதேங்கிறார். கருணை வையின்னு தான் ஐயா சொல்கிறார். கருணை வைன்னு தான் சொல்கிறார். அப்போ கருணையோடு இருக்கணும். திருச்சிற்றம்பல கல்வி எப்படி கற்க முடியும் அப்படின்னா பக்தி முழுமையாக இருக்க வேண்டும். ஐயா பக்திக்கு கொடுக்குற விளக்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்கிறான்னா, நாம் நஷ்டம் அடையோம் என்கின்ற உள்ளழுந்திய பிரஜையே பக்தி, அதாவது ஆழமான நம்பிக்கை. இறைவன் இருக்கிறார், வள்ளல் பெருமானார் இருக்கிறார், நாம் நஷ்டமடைய மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்க வேண்டும். இதுதான் பக்தி. ஐயா இருக்கார், பார்த்துப்பார், போடா. ஐயா ஒரு பாட்டை சொல்லுவார், இருமாந்திருந்தேன். ஆணவம் வேணான்னு சொன்ன வள்ளல் பெருமானார் எங்கள் அப்பா இருக்கான் போடா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டாராம். இருமாந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பக்தி இருக்கணும், ஐயா சொன்ன ஒழுக்கங்கள் இருக்கணும். அதே போல் எந்த உயிரையும் பிரித்து பார்க்காத, ஒருத்தரை பார்க்கும்போது இந்த ஜாதி, இந்த மதம், இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் இதை சேர்ந்தவர், இவர் இதை சேராதவர், இந்த எந்த பேதங்களும் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல் யாரை பார்க்கின்ற பொழுதும் இவங்க நம்மை போன்ற ஒரு உயிர், நம்மை போன்ற ஒரு ஆன்மா, இவங்களும் நம்மளும் ஒரே சகோதர சகோதரிகள் தான், ஒரே இடத்துல தான் இருந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை. இந்த 3ஓட என்ன பண்ணணும்? தவம் செய்ய வேண்டும். தவம் செய்வது தான் கல்வி. தவம் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமானார் சொன்னது போல் புருவ மத்தியில் தவம் செய்ய துவங்கினால் முதலில் நாதம் கிடைக்கும். இதற்கு ஐபிசி பக்தியை சொல்லியிருக்கேன். அந்த நிலைகள் ஒவ்வொரு நிலைகளை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நிலைகளுக்கு போக 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 நம்முடைய உடல் மாறும், எண்ணற்ற ஆற்றல்கள் கிடைக்கும், சித்துக்கள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் கிடைக்க 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 சித்துக்கள் கிடைக்கும். நீங்கள் சொன்னால் அது நடக்கும், நல்லது சொன்னாலும் நடக்கும். வாய் தவறி ஒருத்தருக்கு சாபம் விட்டுட்டிங்கன்னா அதுவும் நடந்துடும்.
அதனால தான் சன்மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சாபம் விடுறவன் சன்மார்க்கே கிடையாதுன்றோம். சாபம் விட்டு அவன் ஏதுடா சன்மார்க்கி? யார் என்ன பண்ணாலும் அதை ஐயா சொல்வார். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை நடக்குது அப்படின்னா, பொருந்த பொசிப்பது கடவுளின் திருவருள் சமூகம் என்றால் நமக்கென்ன சுதந்திரம் இருக்கிறது? பொருந்த பொசிப்பது அப்படின்னா, என் வாழ்க்கையில் இன்னைக்கு இது நடக்குது அப்படின்னா எந்த விதமான எதிர்வினையும் கிடையாது, நல்வினையும் கிடையாது. அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறதும் கிடையாது. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கிடைக்குது. எனக்கு ஒருத்தர் 5 லட்ச ரூபா கொடுக்குறார், எனக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாள் அரியர் வந்துருச்சு, உடனே நான் சந்தோஷமாக இருக்கிறது. இல்லை பிரச்சனை நடக்குது, ஐயோ எனக்கு பிரச்சனை நடக்குது வருத்தப்படுறது, இந்த ரெண்டுமே இருக்கு கிடையாது. பொருந்த பொசிப்பது, அது வருதா அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது கடவுளின் திருவருள் என்றால் எனக்கு என்ன இருக்கு சுதந்திரம்? எனக்கு சுதந்திரமே கிடையாது. கடவுள் திருவருளால் இது நடக்குது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. இதை ஏற்றுக்கொண்டு நாம் தவம் செய்தால் ஆற்றல்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல நாதம் கேட்கும், நாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி தசநாதங்கள் 10 நாதங்கள் கேட்கும், ஆற்றல்கள் கிடைக்கும், நம்ம உடல் மாறும். இப்படி மாற 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 நமக்குள்ளே இருக்கக்கூடிய தயவு என்னவா மாறும்? அதிகமாகிட்டே போகும். முதல்ல ஒரு 12 வயது நிரம்பிய என் மகனை பார்த்தா, என் மகனை பார்க்கும்போது எனக்கு என் மகன் அருள் சிவம் 12 வயசு என் பையன் அப்படின்னு தோணும். இந்த ஆற்றல்கள் அதிகமாக அதிகமாக 12 வயசு பையன் யாரை பார்த்தாலும் எனக்கு அருள் சிவமாக தான் தெரியும். யாரை பார்த்தாலும் எனக்கு அருள் சிவமாக தான் தெரியும். எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் என்னுடைய அம்மாவாக தான் எனக்கு தெரிவாங்க. என்னுடைய பார்வையே மாறிடும், பார்க்குற விதமும் மாறிடும், மொத்தமாக மாறிடும். ஏன்னா இங்கே இருந்து வர்றது தான் எல்லாமே. வெளியில் இருப்பது என்னை பாதிக்கவே பாதிக்காது. அப்போது ஆற்றல் எப்படி கூடும் அப்படின்னா, பக்தி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், தயவோடு எல்லாரையும் பார்க்கணும், பேசணும், முக்கியமாக தவம் செய்ய வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த அளவுக்கு ஆற்றல் இருந்தால் அந்த ஜீவகாருண்யத்துடைய உச்சம் போகும். அதனால பெருமாள் சொன்னார், கற்றேன் திருச்சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன். இந்த திருச்சிற்றம்பல கல்வியை கற்றதால் தான் கருணை நெறி அதிகமாகியது. இயற்கையாகவே ஐயா ஜீவகாருண்யர் தான். ஆனால் அந்த ஜீவகாருண்யத்துடைய எல்லைக்கு எப்படி ஐயாவால் போக முடிந்தது என்று சொன்னால், ஐயாவுடைய பக்தி காரணமாக இருந்தது, ஐயா செய்த தவம் காரணம். ஏன்னா ஆற்றல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு சாதாரண அலுவலர் அப்படின்னா என்னால் ஒரு கிராமத்துக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு வருவாய்த்துறையில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர். நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய கிராமத்துக்கு தான் நான் சர்வீஸ் பண்ணுவேன். அது சர்வீஸ்னே சொல்ல முடியாது, வேலை, அதற்கு ஒரு சம்பளம் வாங்குறேன். அதையும் தாண்டி என்னால் ஏதோ ஒரு சில சர்வீஸ் பண்ண முடியும். நானே வட்டாட்சியராக இருந்தால், தாசில்தாராக இருந்தால் தாலுகா ஃபுல்லாக செய்ய முடியும். நான் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தால் மாவட்டத்துக்கு முன்னாள் செய்யணும். அப்போ என்னுடைய ஆற்றல் அதிகாரம் அதிகமாக இருந்தால் என்னால் எப்படி எல்லாருக்கும் செய்ய முடியுமோ, இப்போ நம்மிடம் இந்த ஆற்றல், பெருமானாருக்கு அந்த ஆற்றல் இருந்தது. சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஆற்றல் பெருமானாரிடம் இருந்தது, பெருமானாரிடம் இருந்ததுன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. நாமளும் பெறணுங்கிறது தான் முக்கியம். அதான் கவனிக்க, அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த நிலைக்கு போகின்ற பொழுதுதான் மரணமிலா பெருவாழ்வு உட்பட விஷயங்கள் எல்லாம் சாத்தியமாகும். இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய இந்த அறச்செயல்கள் அத்தனைக்கு நமக்கு புண்ணியம் வந்து சேரும், மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேருடைய பசியை தவிர்த்தீர்களோ அத்தனை புண்ணியமும் உங்களுக்கு உண்டு. எத்தனை பேருடைய நோயை தீர்ப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீர்களோ அத்தனை புண்ணியங்களும் உண்டு. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. பெருமான் சொல்லுவார், இந்த விஷயங்களெல்லாம் செய்கிறவர்களுக்கு, தங்களால் முடிஞ்சளவு செய்கிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் நோயற்ற வாழ்க்கை, திடமான தேகம். அடியார்களுக்கு என்ன கிடைக்குன்னா, திட தேகமும் போகமும் கிடைக்கும். அவங்க கடைசி வரைக்கும், அவர்கள் மரணம் அடைகின்ற வரையில் அவர்கள் உணவிற்காகவோ அடிப்படை தேவைகளுக்காக யார்ட்டுமே நிற்க மாட்டாங்க. அவருடைய தேகம் நல்ல தேகமாக இருக்கும். ஆனால் மரணம் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படி பெருமானா சொல்ல. அப்போ ஜீவகாருண்யத்தோடைய உச்சத்துக்கு போகணும்னா தவம் இயற்றாமல் சாத்தியமில்லை. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை